துரையன் எதுக்குடா நம்மள பார்க்க கூப்பிட்டுருக்காரு? வெறுப்பு. எந்த பந்தயமா இருந்தாலும் சைக்கிள்காரனுக்கு முதல் சைக்கிள் பந்தயத்துல ஓட்டுறது இவன். அவன் ஜாக்கியா களத்துல நின்று ஒரு பந்தயம் கூட வெறுப்பு ஒண்ணுடா. என்ன கூட சைக்கிள் சண்டைக்கு வருவியான் கேக்குறா அப்படி. ஆல்ரெடி உங்களுக்கும் சைக்கிள்காரனுக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்குது. சைக்கிள்காரனை இது வரைக்கும் அரைப்படையில் ரேஸ்ல ஜெயிக்க முடியாத காரணம் அவன் சைக்கிள். அவன் சைக்கிளை யாருக்கும் விற்க மாட்டான். அவன் சிஷியனுக்கு மட்டும் தான் ஓட்ட கொடுப்பான். அதுல ஒரு சிஷியன் தான் வெறுப்பு. சும்மாலாம் விளாட வேணாம். நீ ஜெயிச்சனா ஒரு கீர் சைக்கிள் வாங்கி தரேன். ரத்னசாமி இது வரைக்கும் சைக்கிள் சண்டையில தோத்ததே கிடையாது சைக்கிள்காரனை தவிர. அவனை எப்படியா ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை. அவன் பயந்துட்டான். பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுறவங்க. அப்படியா? ஸ்விம்மிங் போடு. கியர் சைக்கிள் வச்சு அவன் என்ன பண்ண போறான்? ஒரு எக்ஸ்பிளெண்டர் ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லுங்க, விளாட போறான். சரிப்பா, ஒரு ஸ்பிளெண்டர் வாங்கி கொடுத்துரு. வெறுப்பு, சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போடா. என்ன நான் போயிட்டேன்னா வேற யாருண்ணா சைக்கிள் ஓட்டி ஜெயிப்பா? ஏய் அண்ணன் எதிர்க்கு என்னடா பேசிட்டு இருக்க? நீ தானே இந்த பந்தயத்துல இழுத்து விட்ட. என்ன இது என் சைக்கிள், பந்தயத்தை நான் அடிச்சு காட்டுறேன். அவருங்க இன்னும் 5 நிமிஷத்துல போட்டி ஆரம்பிக்குதுப்பா. ஒரு நிமிஷம் பந்தயம் கட்டி காலை கீழே வைக்காம அரைப்படல் அடிக்கும். இந்த மாதிரி லேடி பை சைக்கிள்லாம் 10 செகண்ட்ல ஜாமீன் ஆயிடுனா. களத்துல லேடி பேர்டு பொன் வண்டோம், ரோடியோ சிறு வண்டும் மோதுறாங்க. அட களை 8ல போட்டி முடிஞ்சே போச்சு. சாமியோட சைக்கிளை நம்ம வெறுப்போட லேடி பேர்டு 10 செகண்ட். இது வேர்ல்டுலயே ஒரு